வாழைக்காயை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிளகாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் இந்த வெந்ததை போட்டு கிளறி எடுத்தீங்கன்னா சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி. வாழைக்காயில் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் எல்லாம் நிறைய இருக்குது, மிக சத்தானது. இதை குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சைடு டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். பேயங்காய்ன்னு சொல்லுவாங்க. நாட்டு வாழைக்காய் எந்த வாழைக்காய் இல்லைனாலும் செய்து பார்க்கலாம். வாழைக்காய் நறுக்கும்போது நீங்கள் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நறுக்குங்க. அப்போ உங்கள் கை பிசு பிசுங்காது, சுத்தமாக இருக்கும், கழுகுறதுக்கும் ஈஸி.